ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம போக்கோ C3 டிஸ்பிளே காம்போ மாற்ற போகிறோம். டிஸ்பிளே சரியில்லை, டிஸ்பிளே போயிடுச்சு. வாங்க இது எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது ரிமூவ் பண்ணிடலாம். சிம் ட்ரேவை ரிமூவ் பண்ணுறங்க, ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணுறங்க. செம்ம டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி பின்னை வச்சு, இந்த மாதிரி தகடை வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. அண்ணாத்த எடையில உடையில வா அண்ணாத்த. இது பின்னை வச்சு அப்படியே ரிமூவ் பண்ணிக்கோங்க. டைட்டாக தான் இருக்குது. இது ரொம்ப டைட்டாக இருக்குது, டஸ்ட்டெல்லாம் அடைஞ்சி. பார்த்து பொறுமையாக எடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டோர் செம்ம டைட்டாக இருந்துச்சு. ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு டோரை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்து விட்ருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்ரி லைனை ரிமூவ் பண்ணுறேன். எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சீல்டை எடுத்து விட்ருங்க. இதுதான் பேட்ரி லைனு. இந்த பேட்ரி லைனை எடுத்து விட்ருங்க.
இதுதான் மொபைலோடைய மதர் போர்டு, போக்கோ C3 மதர் போர்டு. இப்போது டிஸ்பிளே ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். இந்த கிளாஸில் உடஞ்சி கையில் குத்திக்கும், அதனால் பார்த்து சேஃப்டியாக ரிமூவ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பிசர்லாம் கையில் குத்திக்கும், அதனால் பார்த்து சேஃப்டியாக ரிமூவ் பண்ணணும். அவ்வளோதான், டிஸ்பிளே ரிமூவ் பண்ணியாச்சு. எல்லாமே தனித்தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம மணி 8:45 ஆயிடுச்சு. பஜாரில் டிஸ்பிளே இருக்காது, கடை இருக்காது. இன்ஷால்லா நாளைக்கு மார்னிங் போயிட்டு டிஸ்பிளே வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணுற வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.